வணக்கம் நண்பர்களே. 2 நாளைக்கு முன்னாடி திருத்தணியில 17 வயசு சிறுவர்கள் ஒரு 4 பேரு வடமாநில தொழிலாளி ஒருத்தரை கண்ணுமண்ணு தெரியாம கத்தி எடுத்து வெட்டியிருக்காங்க. கேட்டா ரீல்ஸ் மோதுக்காக கஞ்சா அடிச்சு போதையில இருந்ததா தகவல் சொல்றாங்க. தமிழகம் எங்க போய் அதாவது தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் தமிழகத்துல கஞ்சாவே இல்ல 0% கஞ்சாவை பொறுத்த வரைக்கும் 0% கல்டிவேஷன்ங்கிற மாதிரி ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் எங்கேயும் இல்லாத நிலையில் ஏதோ இந்த ஆட்சியில் போதை வளர்ந்திருக்கிறது என்கின்ற வகையிலான குற்றச்சாட்டுகள் என்பது உண்மையற்ற ஒன்று. எங்கு பார்த்தாலும் சட்டம் ஒழுங்கு சிரித்துக் கொண்டிருக்கிறது. 2 நாளைக்கு முன்னாடி திருத்தணியில் எப்படின்னா, நேத்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இதே மாதிரி வடமாநில தொழிலாளி அடிச்சு கொல்லப்படுறாரு. திருப்பூர்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் கத்தி எடுத்துட்டு போலீஸே சுத்தி விரட்டிக்கிட்டு இருக்காரு. அப்ப காவல்துறை ஏன் அமைதியா இருக்கிறாங்க, துணிஞ்சு ஏன் நடவடிக்கை எடுக்கல? இந்த சம்பவத்திலே பாருங்க, இவங்க இளம் சிறார்கள் சிறுவர் சிறுதர் பள்ளி அனுப்பிச்சிருக்காங்க. ஒருத்தரை விடுவிச்சிட்டாங்க ஊனமுற்றன்னு சொல்லிட்டு. அவங்க 3 வேளையும் சாப்பிட்டு நிம்மதியா இருப்பாங்க. ஆனா அதே நேரத்துல அந்த இடத்துல பாதிக்கப்பட்ட குடும்பத்தோட நிலைமை என்னன்னு பாருங்க. ஏன்னா சிறுவர்களை கடுமையான சட்டங்களால் தண்டிக்கல அப்படின்னா அவங்க இன்னும் பெரிய ரவுடியா வருவாங்க. ஏன்னா இப்ப வரக்கூடிய சினிமாக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரவுடி தான் பெரிய ஆள் மாதிரி காமிக்கிறாங்க. அப்ப கத்தி எடுத்தவன் அவன் மட்டும் இல்ல, அவனால் பாதிக்கப்பட்டவன் குடும்பமும் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுது. இதுக்கு முழுக்க காரணம் கஞ்சா ரொம்ப ஈஸியா கிடைக்குது. எல்லா வழியிலையும் அவங்கள உணர்ச்சி வசப்படுத்துது. என்ன செய்யறோம்னே தெரியாம எல்லா விதமான தவறுகளுக்கும் துணிஞ்சு போறாங்க. ஸோ இது நாளைய தலைமுறைக்கு மிகவும் அபாயகரமான நிலையா இருக்கு. ஏன்னா பொது வெளியில மக்கள் நடக்கிறதுக்கே பயமா இருக்கு. ஏன்னா அவங்கள முறைச்சு பார்த்ததுனாலேயே வெட்டினதா தகவல் சொல்றாங்களாம். அப்ப யாரும் எதையும் தட்டி கேட்கக்கூடாதான். தட்டி கேட்டா இதான் தண்டனையா? காவல்துறை என்ன செய்ய போகுது? பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.